சாப்பிட்டு வராங்கன்னு நினைப்பாருங்க. அதனால நாங்கள் போகிறது கிடையாது. அதனால இங்கே கோழி பார்த்து இது கோயில் போடுறாங்க ஒன்று பேர் போகிற சாப்பிட்றோமோ அதோட சரி. இருக்கிற வெளில ஆண்டை சாப்பிட இது போகிறாலும் அது பார்க்க போது எடுக்கிறது. அதுதான் விஷயம். ஏதோ மக்கள் பார்க்குறாங்க, ஏதாவது கண்டிப்பா எத்தனையோ பேருக்கு செய்றீங்க. தாத்தாக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே இல்லையா? இவ்வளோ நாள் நான் எதுவும் டீட்டெயிலாக கேட்டது இல்லை. அவர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நாங்கள் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்கோம். சில நேரம் மழை வரும்போதெல்லாம் நைட்ல வந்து அவர் பாவமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு கூட எதுவும் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வந்து சேனலில் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி நான் கேட்குறேன். ஒரு வயசான தாத்தா இங்கே இருக்கார். அவருக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போடுறதுக்கு. என்னால் முடிஞ்சது தினந்தோறும் நான் சாப்பாடு காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அவருக்கு தங்குறதுக்கு இடமும் இல்லை, மழை வந்தால் தூங்க இடமும் இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு நீ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலயமா வர அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக தாத்தா கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்கள் பேரை சொல்லி நான் தாத்தாட்ட கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. பிற்காலத்தில் நம்ம நிலைமை என்னவோன்னு சொல்லி அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொன்னார். எனக்கு அழுகியே வந்துருச்சு. இன்றைக்கி யாருமே இல்லையா அவருக்கு. சரி, அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. சொல்லி கமெண்டில் கேட்டிருக்கீங்க. இங்கே தான் அவர் படுத்து தூங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். கொடை ஒன்று வச்சுருக்காரு, ஒரு பாய் பெட்ஷீட்டு. இந்த இடத்துல தான் அந்த பக்கமாக காட்டுறேன். இங்கே வந்து கோழி எல்லாம் அந்த இடத்துல வந்து கோழியை பார்த்துக்கிறாரு அவரு. அவருடைய கோழி இவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த தாத்தா வந்து நைட்டு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு. காலைல மதியம்லாம் சாப்பாடு இல்லை, இவருக்கு விட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு நான் தான் கொடுத்து உதவி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் கட்டுங்க. காட்டு அவரை காட்டு பேசுங்க. இங்கே தான் படுக்கையில் எல்லாம் சாப்பாடு இப்போலாம் இங்கே கொடுப்பாங்க. மழை வந்தால் மழை அப்படி தின்னவனுக்கு நாங்கள் போயிடுவேன். தின்ன இருக்குங்களா? தின்ன அங்க போய் படுத்துக்கோங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கு. கோழி வளர்க்குறாரு அந்த ஓனர். அவங்க அண்ணன் வந்து பூட்டிட்டு இருக்காரு. அவரு பழஞ்சேரி, ஆனந்த பழஞ்சேரி. உங்களுக்கு யாரும் இல்லைங்களா? இல்லை, கிடையாது. எல்லாம் காலமாயிட்டாங்க. நம்ம கிட்ட 5 பேர் எல்லாம் மண்ணு போயிட்டாங்க. யாருமே கேட்குறோம். ஆனால் போக முடியாதுங்களா? அங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. நம்ம இது தண்டை சோறு சாப்பிட்டு வராங்கன்னு நினைப்பாருங்க. அதனால நாங்கள் போகிறது கிடையாது. அதனால இங்கே கோழி பார்த்து கோயில் போடுறாங்க ஒன்று பேர் போகிற சாப்பிட்றோமோ அதோட சரி. இருக்கிற வெளில ஆண்டை சாப்பிட எடுத்து போகிறாலும் அது பார்க்க போது எடுக்கிறது. அதுதான் விஷயம். ஏதோ மக்கள் பார்க்குறாங்க, ஏதாவது கண்டிப்பா எத்தனையோ பேருக்கு செய்றீங்க. தாத்தாக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே இல்லையா? இவ்வளோ நாள் நான் எதுவும் டீட்டெயிலாக கேட்டது இல்லை. அவர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நாங்கள் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்கோம். சில நேரம் மழை வரும்போதெல்லாம் நைட்ல வந்து அவர் பாவமா இருக்கு. இப்ப என்ன பண்றது தெரியல. வீடுங்களும் எதுவுமே கிடையாது. அவர் இந்த கோழியை பார்த்துன்னு இங்கேயே இப்படியே படுத்துக்கிறாரு. இங்கதான் ஒரு பாய் போட்டுக்கிறாரு. இங்கதான் இந்த தட்டெல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் தான். சரி தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரிங்களா? யாராவது உதவி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்தாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். பரவாயில்ல, ஏதோ இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன். சப்போஸ் நான் எங்கேயா போயிட்டேன்னா அதனாலதான் என்ன பண்றது. உங்களுக்கு பிள்ளைங்களா கிடையாதுங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்களா? வந்து போக மாட்டாங்க. ஆனால் போய் சமைச்சு வீட்டு போய் உட்காந்துக்கிறேன். மரியாதை பேசி உங்களை ஒரு ஏதாவது வந்து எங்கள் வீட்டில் காலமாயிட்டாங்க. பார்க்கறதோ உங்கள் வீட்டம்மா இறந்துட்டாங்க, உங்களை வந்து பார்க்கறதோ எதுவுமே கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சு தரோம். அந்த தாத்தாவும் நைட் ஆனா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு சாப்பிட்டுன்னு இருங்க. தங்க உங்களுக்கு அவர் இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். இடம் கொடுக்க மாட்டாங்க. மழை வரும்போது அந்த திண்ணையில படுத்துக்கிறீங்க. எந்த இடத்துல தின்னாங்க இருக்குங்களா? சாப்பிடுங்க, உட்காந்து நான் போய் ஓனரோட தம்பி இவரு தான் வந்து கோழி பாத்துக்கிறாங்க. ஆனா பூட்டிட்டு போயிடுவாங்க போல. மழை வந்து இந்த திண்ணையில படுத்துக்கிறாரு. ஸ்டாப் பண்ணு.